தமிழகத்தை வலிவுபெற செய்து இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக உயர்த்தி நிறுத்தியிருக்கின்ற நம்முடைய நம்பர் 1 முதலமைச்சர், திராவிட மாடல் முதல்வர், இந்தியாவின் அனைத்து மாநில உரிமைகளுக்கும் போராடுகின்ற மாநில சுயாட்சியின் வீரர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அரசு போக்குவரத்து நிறுவனங்கள் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர் உள்ளிட்ட அரசு துறை செயலாளர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மிகவும் சீர்கெட்டிருந்த இந்த போக்குவரத்து துறை இன்றைக்கு ஒரு மறுமலர்ச்சியை பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கி அந்த புதிய பேருந்துகள் வர இன்றைக்கு மக்கள் மனதில் மகிழ்ச்சி வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 2022-23 ஆண்டிற்கான 1000 பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கு உத்தரவிட்ட வகையில் 1000 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. 2023-24 1000 பேருந்துகள் கொள்முதல் செய்வதிலே 1000 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. 2024-25 ஆண்டிற்கான 3000 பேருந்துகளில் ஏற்கனவே 1159 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பொற்கரங்களால் 214 பேருந்துகள் கொடியசைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. மொத்தம் 11,907 பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு இன்றோடு 4000 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது. இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பருக்குள்ளாக மீதம் இருக்கின்ற அத்தனை பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. எனவே ஒரு மிக சீர்கெட்டிருந்த இந்த துறை இன்றைக்கு முழுவதுமாக ஒரு சிறப்பான நிலைக்கு வந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு இந்த துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் வருக என்று ஒரு முறை வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பஸ் ஸ்டாண்ட் நிறுத்துறாங்கல்ல, அங்கெல்லாம் நிறுத்துறது இல்லையா? கண்டிப்பாக நிறுத்துறோம். இல்லை, அது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. பேர் கேட்டு சொல்லல, ஏதோ ஒன்று நடக்குது. பார்த்துங்க.